கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சாட்சியை உங்களுக்கு பகிர செய்ய கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2-3 இயர்ஸ் முன்னாடி பேர் கிறிஸ்தவனாக தான் இருந்தேன். நிறைய விஷயங்கள், உலக காரியங்கள், நிறைய விஷயங்களை அதிக ஈடுபாட்டோடு செஞ்சேன். அதில் நான் சர்ச்சுக்கும் போவேன், வருவேன். ஆனால் ஒரு விசுவாசம் இருக்காது. ஒரு பேர் கிறிஸ்தவனாக போவோம், பாட்டு பாடுவோம், பைபிள் படிப்போம், வசனம் கேட்போம், வந்துடுவேன். அதுக்கப்புறம் பைபிள் ஓரமாக வச்சுடுவேன். இதோடு நெக்ஸ்ட் வீக் தான் எடுப்பேன். அப்படி தான் கடந்த 2023 வருஷம் வரைக்கும் இருந்தது. ஆனாலும் ஏசப்பா ஒரு விஷயம் எனக்கு அடிக்கடி உணர்த்திட்டே தான். அது எனக்கு தெரியல, ஆனால் இப்போ அது தெரிஞ்சதுனால அதை உங்கள் முன்னாடி நான் இப்போ சொல்கிறேன். லாஸ்ட் இயர் நிறைய பேர், நான் கிறிஸ்தவனாக நிறைய பேர் சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறதா லேப் டெக்னீஷியன் நான். இப்போ நிறைய பேர் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், கிறிஸ்டின் சொன்ன பிறகு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நானும் சரி ஜெபம் பண்ண சொல்லிட்டு அந்த செகண்டில் ஜெபம் பண்ணேன். அப்படி சில டைமில் நடக்கும். அந்த மாதிரி தான் பண்ணேன். அதில் என்னென்ன ஒரு நம்பிக்கை சொன்னதுக்காக ப்ரேயர் பண்ணுவேன், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நடந்துச்சு. சில பேருக்கு வீடு வாங்கணும், அந்த வீடு கிடைக்கணும், எனக்கு ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. நான் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணேன். கொஞ்ச நாள் கழித்து சரி ஃபோன் பண்ணுறாங்க அவங்க, இந்த வீடு வாங்கிட்டேன், நீங்கள் பண்ண ஜெபத்தால் அந்த வீடு எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொன்னாங்க. என்னடா அது, நம்ம சும்மா தானே பண்ணோம், ஒரு செகண்ட் தானே பண்ணோம், எப்படி கிடச்சிது அப்படின்னு மனசில் நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அதை ஆக்சுவலாக மறந்துட்டேன். சரிங்களா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எங்கள் எதிர் வீட்டில் ஒரு 3 பைபிள் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க ஹிந்துனால அவங்க நிறைய பைபிள் வச்சுருந்தாங்க. யார் கொடுத்தாங்கன்னு தெரியல, என்கிட்ட வந்துச்சு. 2 தமிழ் பைபிள், ஒரு இங்கிலீஷ் பைபிள், ஒரு புதிய ஏற்பாடு, ஒரு நார்மல் பைபிள் வந்தது. நான் பைபிள் எடுத்துட்டேன். இங்கிலீஷ் பைபிள், புதிய ஏற்பாடு பிள்ளைகிட்ட கொடுத்துட்டேன். வாங்கி படுக்கும்போது என் பக்கத்தில் தான் வச்சுப்பேன். ஆனால் என்னன்னா எடுத்து படிக்க மாட்டேன். அதுதான். ஸோ எப்போதும் அதை வச்சு பக்கத்துலேயே தான் வச்சுப்பேன், படிக்க மாட்டேன். அப்படியே தான் இருக்கும், அது டஸ்ட்டோடு இருக்கும். ஆக்சுவலாக அப்படி தான் என் வாழ்க்கை நடந்துட்டு இருந்தது. சண்டே ஆனால் எடுத்துகிட்டு தொடச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேன். சர்ச்சுக்கிட்ட அப்போ கூட நான் 2 வாரம் போக மாட்டேன், 2 வாரம் போவேன். அப்படி தான் இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு நான் கையில் ஒரு பிரேஸ்லெட் ஒன்று போட்டிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அது இருக்காது. ஒரு 10-15 இயர்ஸாக போட்டிருந்தேன். ஒரு நாள் குளிக்கும் போது அந்த பிரேஸ்லெட் வழுக்கி கீழே விழுந்துருச்சு. சரி எடுத்து நான் ஓரமாக வச்சுட்டேன். அப்புறம் அந்த பிரேஸ்லெட்டு திருப்பி எனக்கு போடுறதுக்கு அந்த வாய்ப்பே வரல, அந்த எண்ணமே வரல. சரி போடாமல் அப்படியே ஒரு பழக்கமாகிட்டு இப்போ வரைக்கும் போடுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் என்ன காரணம் நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கேட்டுங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு என் லைஃப்பில். 2022 என் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு தனியாக வந்துட்டேன். சரி வேறு ஏதாவது ஜாப் செய்யலாம் அப்படின்னு வந்துட்டேன். லாஸ்ட் 1 இயராக அப்போ சிலலாம் ஹவுஸ் கலெக்ஷன் மாதிரி டெஸ்ட் எடுத்து அப்படி பண்ணிட்டு இருந்தேன். அந்த 2022 முன்னாடி 15 வருஷம் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருந்தேன், கார்ப்பரேஷனில், சென்னை கார்ப்பரேஷனில். யார் சொன்னாலும் நான் நிற்க மாட்டேன், அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் எனக்கு தோணுச்சு, ஏன் நீ வேலை செய்கிற, வெளியில் வந்துடு, எது வேலை செய்ய பிரயோஜனம் இல்லை, எது வேலையும் நடக்க, எது பர்மனெண்ட் ஆக போகிறதில்ல அப்படின்ட்டு எனக்கு வெளியே தோணுதுனால நான் வெளியே வந்துட்டேன். வெளியில் வந்துட்ட பிறகு என்னாச்சுன்னா, ஏன் கூட யோசிக்கலை. அப்படி இருந்த சூழ்நிலையில் லாஸ்ட் இயர் முழுசாக ஒரு புது பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு அப்படி ஆரம்பித்தேன். ஏதோ வேலை கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுவோன்ட்டு இந்த மாதிரி ஹவுஸ் கலெக்ஷன், ப்ளட் டெஸ்ட் பண்ணுறதை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கூட எனக்கு ஒரு சமாதானமே இல்லை. அப்போது இதே மாதிரி தான் சர்ச்சுக்கு போக வர்றது அப்படி தான் இருந்துச்சு, வாழ்க்கை போயிருந்துச்சு. அந்த வருஷம் கடைசியில் சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் எனக்குள்ளே வந்தது. குடும்பத்தில் பிரச்சனைகள் நிறைய வந்தது. என்னடா நம்ம நல்லா தானே இருந்தோம், எப்படி இதெல்லாம் வருது அப்படின்னு நிறைய யோசிக்க வேண்டிய சுச்சுவேஷன். அந்த இயர் முடிஞ்சோன்னா 2024 இந்த இயரு ஜனவரி மாதம் ஒரு பக்கத்து வசனம் எனக்கு வந்தது.
இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்ட்டு. நான் நினச்சேன் ஒரு புது வேலை கிடைக்கும், ஏசப்பா புது வேலையை கொடுக்க போகிறாரு அப்படின்னு நினச்சேன். அப்படி நினச்ச வாழ்க்கையை தொடர்ந்து போனேன். அப்புறம் அந்த வசனத்துக்கு மூலிமா கொஞ்சம் அதுக்கு பைபிள் படிக்கிறது, யூடியூப்பில் மெசேஜெலாம் பார்ப்பேன் யூடியூப்பில். ஸோ அப்படி போயிட்டு இருந்தது. அப்படி நான் ஒரு சுச்சுவேஷனில் நான் பார்த்துட்டு இருக்கும்போதோ வின்சென்ட் செல்வகுமார், ஃபஸ்ட்டு வின்சென்ட் செல்வகுமார் இருக்குது தெரியும் இல்லையா உங்களுக்கு, ஒரு மெசேஜ் ஒன்று பார்த்துட்டே இருந்தேன். அதில் ஒரு வசனத்தை வச்சு சொல்லிட்டு இருந்தார். என்ன வசனம்னா மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படின்ற வசனம். இந்த வசனம் சொல்லிட்டு அவர் கடந்து போயிட்டார். அந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. ஆனாலும் எனக்குள்ளே அந்த வசனம் வந்து மனசுலேயே தங்கிடுச்சு. அது அடிக்கடி என் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை மறக்கவே முடியல. ஏன் இது அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நான் உட்காந்து யோசிக்க ஒரு நாள் ஃபுல்லாக யோசிச்சேன். ஏன்னு பார்க்கும்போது ஒரு நடத்தினார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்க. அதான் முதல்ல ஏசப்பாவை நம்ம தேடும் போது தான் நமக்கு உண்டான விஷயம் நமக்கு நடக்கும் அப்படின்ட்டு அவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கார். எனக்கிட்ட அவர் பேசியிருக்கார் போல இருக்கு. அதை நான் வந்து லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் டேலேருந்து அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் அன்னையிலேருந்து காலையில் ஜெபம் பண்ணணும், பாட்டு பாடணும், அதிகமாக துதிக்கணும் ஏசப்பான்னு சொல்லி எனக்குள்ளே அதிகமாக அந்த உணர்வுகள் வந்துச்சு. அதாவது நான் தொடர்ந்து ஜெபத்துலேயும் அப்படி தான் நான் தொடர்ந்து இருந்தேன். அப்போ நான் இருக்கும்போது தான் ஒவ்வொரு விஷயமாக நான் நினச்சேன், அவர் பிடிக்காத விஷயம் ஒவ்வொன்றையும் வந்து ஏசப்பா வந்து விலக்கி வச்சார். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பிரேஸ்லெட் போடுறது போடக்கூடாது சொல்லி விலக்கி வச்சார். சரிங்களா, இப்போ நான் போகிறதில்ல, ஒரு பரிசுத்தமான உணர்ந்தேன். அப்புறம் பைபிள் என்னை தேடி வந்துச்சு. சொல்லுங்க இல்லையா, பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்கன்ட்டு. ஆனால் அது தொடாமல் இருந்தேன். ஆனால் அப்போ ஏசப்பா என்கிட்ட வந்தார் அவசரத்தை சொல்கிறது மூலம். அதையும் அது தொடாமல் இருந்தேன், அவ கூட தான் வச்சுருந்தேன் அப்படி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இந்த வசனம் மூலமாக சொல்லியிருக்காரு, இது ஒன்று புதிய காரியத்தை செய்கிறேன். என்ன புதிய காரம்? ஏசப்பாருக்குள்ளே நாம் வந்து புதுசாக பிறக்கிறது தான். நான் ரட்சிக்கப்பட்டு புதிய மனிதன் நான் பிறந்தது தான் புதிய காரியத்தை அவர் எனக்கு கொடுத்துருக்காருன்றது அப்போது தான் நான் உணர்ந்தேன். ஸோ இப்போ நான் வந்து புதிய மனுஷன் உங்கள் முன்னாடி பேசிகிட்ருக்கேன். இதுதான் ஏசப்பா எனக்கு கொடுத்த புதிய காரியம். அது மட்டும் இல்லாமல் நான் ஒவ்வொரு நாள் ஜெபிக்கும் போதோ ஒரு சின்ன விஷயம் டக்குன்னு தோணுச்சு. யூடியூப்பில் நம்ம பேசினா என்ன அப்படின்னு விஷயம் தோணுச்சு. ஸோ எப்படி பேசுகிறது அப்படின்னு ஒரு தயக்கமாக இருந்துச்சு. ஆனாலும் நம்ம பேசணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் உட்காந்துட்டு ஃபேமிலிக்காக நம்ம அதிகமாக நம்ம வரணும் அப்படின்ட்டு கொஞ்சம் எனக்குள்ளே சொல்லிட்டே இருந்தார் ரீசன். நம்ம குடும்ப ரட்சிப்புக்குள்ளே வரணும்னு சொல்லிகிட்டே இருந்தார். சரி, நம்ம ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கோம். அதாவது முழுசாக நம்ம அறியலை ஏசப்பை பற்றி, நிறைய பைபிள் ஃபுல்லாக படிக்கலை. ஆனால் எனக்குள்ளே வந்து ஏசப்பா நிறைய பேசுறதுனால நம்ம எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணோம், எல்லாருக்கும் அந்த மாதிரி வரணும்னு நான் ரொம்ப வாஞ்சியாக இருந்தேன். இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கேன். ஸோ அதுக்காக ஒரு சின்ன வீடியோ எடுத்து போட்டேன். நிறைய பேர் அதை வந்து பார்த்து சந்தோஷப்பட்டாங்க, எப்படி நான் பேசுகிறேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. அது எனக்குள்ளே ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது வரைக்கும் எனக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷம் அப்போ நான் உணர்ந்தேன். ஏசப்பா வார்த்தையை பேசும்போதோ மற்றவர்கள் எடுத்து சொல்லும் போது உணர்ந்தேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயம் யூடியூப் மூலயமா மெசேஜ் கொடுக்கணும், எல்லோரையும் பேச வைக்கணும், சாங் பாட வைக்கணும், அப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயம் கொடுத்துட்டே இந்த சாட்சியை சொல்ல வைக்கணும், அந்த 7 வார்த்தையை பேசணும், கிஸ்டர் மெசேஜ் சாங்ஸ் பாட வைக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் இரவும் நான் படுக்கும் போதும் அது உணர்த்துவார். எனக்கு தூங்குறதுக்கு முன்னாடியே உணர்த்திடுவார், இதை நீ அடுத்த நாள் செய்யணுன்ட்டு. எப்படின்னே தான் நம்ம ஏதோ நான் வந்து இந்த ஃபேமிலி ப்ரேயர் முடித்த உடனே படுத்துடுவேன். படுத்த உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த உணர்வுகளை வந்துகிட்டே இருக்கும். எனக்கு என்ன வரைக்கும் அப்படி தான். படுக்கும் போதும் கரெக்டாக அது என் மைண்டில் வரும், எப்படி வரும்னே தெரியாது. அதுதான், அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக தான் இருந்தது என்ன வரைக்கும். அதுதான் இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நான் எந்த வேலைக்கும் போகல, ஃபோன் பண்ணால் மட்டும்தான் போவேன். லாஸ்ட் இயரில் வந்து ஆட் கொடுப்பேன் ஃபோனில், வாட்ஸ்அப் சேனலில் ஆட் கொடுப்பேன், இந்த டெஸ்ட்லாம் பண்ணுறதெல்லான்ட்டு. ஆனால் இந்த மாதிரி அந்த ஆட் எதுவுமே நான் கொடுக்கல. ஆனாலும் ஏசப்பா கிருபையால் எனக்கு வந்து கால் வரும், அப்போ கால் வரும். இப்போ அதை விட அதிகமாக வந்து ஏசப்பாக்குள்ளே இருக்கணுன்ட்டு அவர் அதிகமாக தெரிஞ்சுக்க நான் அதிகமாக வந்து வசனத்தின் மூலயமா ஜெபத்தின் மூலயமா அதிகமாக நான் தியானத்தில் இருக்கேன். அது எனக்கு ரொம்ப பெரிய ஆசீர்வாதம், சந்தோஷமாக இருக்குது. ஏதோ எனக்குள்ளே என் உலகமே என் கையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். என்ன காரணம்னா என்கிட்ட பைபிள் இருக்குது, அவர் வசனம் என்கிட்ட இருக்குதா இல்லை, அதான் உலகமே எனக்கு இருக்கிற ஃபீலிங் எனக்கு ஏசப்பா கொடுத்தார். அது ஒரு சந்தோஷமாக விஷயம். சரிங்களா, என் வாழ்க்கையில் நிறைய விஷயம் நடந்திருக்கு.
ஸோ மெசேஜ் கூட சொல்லியிருப்பேன். அந்த ஃப்ளட் டைமில் கூட என் மகனுக்கு சுகம் கொடுத்தாரு, எப்படிலாம் வழி நடத்தினார். ஸோ அதெல்லாம் அப்போதே எனக்கு என் கூட தான் இருக்கார். ஆனால் நான் தான் அவரை உணர்ந்துக்கல. நிறைய விஷயங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, என் லைஃப்பில் கொரோனா டைம், கொரோனா வந்து எல்லாருக்கும் எப்படி நடந்துச்சுன்னு தெரியும். நான் ஒரு லேப் டெக்னீஷியன் இருக்கிறதால சென்னை ஃபுல்லாக நிறைய கொரோனா டெஸ்ட் நிறைய எடுத்தேன். சென்னையில் முதல் விருகம்பாத ஒரு பாசிட்டிவ் வந்துச்சு. அந்த டெஸ்ட் முதல்ல எடுத்தது நான் தான். அந்த சாம்பிள் எடுத்து கொடுத்து அதுதான் பாசிட்டிவ் ஆச்சு. அதில் என்ன ஆச்சுன்னா, நிறைய சாம்பிள் எண்ணெய் எடுக்க சொன்னாங்க. நிறைய பாசிட்டிவ்ஸ் எண்ணெய் எடுக்க சொல்லி நான் எடுத்ததெல்லாம் பாசிட்டிவ் ஆகுதுனால ஸோ நான் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் எனக்கு ட்ரைனிங் வந்தாங்க, இன்க்ளூடிங் டாக்டர்ஸ் கூட. எப்படி எடுக்கணும் அப்படி பண்ணணுன்ட்டு எல்லாருமே வந்து கற்றுட்டு போனாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் பாருங்கள், நிறைய டெஸ்ட் எடுத்தாலும் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாலும் அந்த கொரோனா கூட இருந்தாலும் எனக்கு எந்த பாதிப்பும் வரல. சுற்றி எல்லா இடமும் சென்னையில் சுற்றி வந்திருக்கேன் நான். எல்லா விஐபிஸ், கலெக்டர்ஸ், ஆஃபீஸ் எல்லாருக்கும் நான் டெஸ்ட் எடுத்திருக்கேன். என்ன தான் கூப்பிடுவாங்க அப்படி எடுத்திருக்கேன். ஆனாலும் எந்த ஒரு மங்க சொல்லிக்கும் இல்லாமல் ஒரு மன தைரியத்தோடு ஒரு ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன். அச்சிப்புகள் அப்போ இல்லை தான், ஆனாலும் ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு என் கூட இருங்கன்னு சொல்லிட்டு தான் போவேன். ஒவ்வொரு நாளும் அதுதான் நடக்கும். அப்போ இருந்ததுனால தான் எனக்குள்ளே எந்த ஒரு இந்த 4 வருஷம் எத்தனையோ பேர் கொரோனா வந்து எத்தனையோ பேர் இறந்தார்கள், பாதிக்கப்பட்டார்கள், எத்தனையோ கஷ்டங்கள் நடந்தது. ஆனால் என் லைஃப்பில் பார்த்திங்கன்னா எனக்கு நான் ஒரு பக்கத்துலேயே இருந்து எல்லாம் பண்ணோம், எனக்கு ஒரே எஃபெக்ட் கூட வரல. எந்த கொரோனா எஃபெக்டோ எந்த பாதிப்பும் எனக்கு வரல. ஏசப்ப என்ன பாதுகாத்து வழி நடத்தினார். அதெல்லாம் கூட அப்போ நான் உணரல. இப்போ அதெல்லாம் உணர்ந்து தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அப்படி ஒரு விஷயங்கள்லாம் நடந்தது. அது விஷயம் யோசிப்பேன், நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறப்ப எனக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடைக்கலையே அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணல காலமும் உண்டு. ஆனாலும் வந்து என்னை இப்போ கார்பரேஷனில் பார்த்திங்கன்னா நான் தான் ஒரு டீம் லீடர் மாதிரி இருப்பேன். எல்லாம் நான் சொன்னதை எல்லாருமே அப்படி கேட்குற மாதிரி அப்படி இருந்தேன். ஸோ அதெல்லாம் தாண்டிலாம் இருந்துச்சு. நிறைய பேர் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க. எனக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கல ஆக்சுவலாக. அதனால் நான் எங்கே வெளியில் ஒர்க் இருந்ததுனால கோவிட் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க. அது எனக்கு கிடைக்கல. நான் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணேன், நம்ம வரைய ஒர்க் பண்ணமே நமக்கே சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்ட்டு. ஆனால் ஏசப்போ ஒரு அற்புதம் செஞ்சேன். என்னென்னா சிஎம் ப்ரோக்ராமுக்கு வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து ஒரு விஐபிஸ் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் கூப்பிடுவாங்க. அதில் லேப் டெக்னீஷியன் சார்பாக சென்னையில் வந்து என்னை தான் கூப்பிட்டுருந்தாங்க செலெக்ஷன் பண்ணி. அது எவ்வளோ பேர் அற்புதம் தெரியுங்களா? எவ்வளோ பேர் சீனியராக இருந்தாங்க. ஆனாலும் ஏசப்பா வந்து என்னை தேர்ந்தெடுத்தார். அந்த அதிகாரி மூலமாக தேர்ந்தெடுத்து நீங்கள் தான் செலக்ட் ஆகிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு போய்ட்டு அங்கே சிஎம் ஆஃபீஸில் போய்ட்டு அங்கே அத்தனை பேர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டு கூப்பிட்டு அதில் லேப் டெக்னீஷியனில் ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போய்ட்டு நிற்க வச்சாங்க. இந்தியன் ஆர்மி வந்து எங்களுக்காக அவங்க வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து அந்த பேண்ட் வாசித்து எங்களை மரியாதை கொடுத்தாங்க. அது மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. இது வரைக்கும் சென்னையில் யாருக்கும் கிடச்சிருக்குன்னு தெரியாது, ஆனால் எனக்கு கிடைச்சது. ஒவ்வொரு ஆஃபீஸர், போலீஸு, அப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸர், கலெக்டர்ஸு, அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒருத்தர் வந்திருந்தாங்க. லேப் டெக்னீஷியன் சார்பாக நான் தான் போயிருந்தேன். அது எனக்கு கடல் கொடுத்த மிகப்பெரிய கிருபை. எல்லாரோட எனக்கு அது ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தார். அதுக்காக கூட இப்போ கூட நன்றி சொல்லிட்டே இருப்பேன். நமக்கு எந்த அங்கீகாரம் கிடைக்கல, நான் ஃபீல் பண்ணல. இப்போ நான் ஃபீல் பண்ணுறதே கிடையாது. அதை பற்றி ஒரு பேர் மேலே என்ன சொல்லணும்னா, கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நான் கோயம்பேடு மார்க்கெட் ஃபுல்லாக டெஸ்ட் எடுத்திருக்கேன். கூகுளில் கோயம்பேடு ஸ்வாப் டெஸ்ட் அப்படின்னு போட்டால் என்னுடைய ஃபோட்டோ தான் வருவாங்க. அது என்னால் எதிர்பார்க்கல, யாரோ சொன்ன பிறகு தான் நான் பார்த்தேன். அது எனக்கு பெருமையை தேடி கொடுத்துருக்காரு ஏசப்பா. இதெல்லாம் அவர் சேர்ந்த அற்புதமான விஷயங்கள் தான். இது நான் கேட்காத விஷயம், நடக்காத விஷயம், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்தது. அது எனக்கு எவ்வளோ பெரிய கிருபையை செஞ்சுருக்கா தெரியுங்களா? அதுதான் நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், சந்தோஷமான விஷயங்கள்லாம். இதெல்லாம் நான் வந்து வேலை செய்கிறதுல எந்த அங்கீகாரம் கிடைக்கல ஃபீல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும்போது இதெல்லாம் எனக்கு ஏசப்பா ஒவ்வொரு டைமும் கொடுத்துட்டே இருந்தார். அது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இன்ன வரைக்கும் சந்தோஷமாக தான் இருக்கேன் நான். இப்போ நான் வந்து அதை விட சந்தோஷமாக இருக்கேன்னா, ஏசப்பாக்குள் நான் இருக்கிறது, ரட்சிப்புக்குள் இருக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம் எனக்கு. அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. சொன்னேன் இல்லையா, உலகமே என் கூட இருக்கிற மாதிரி. அப்படி தான் நான் இப்போ எந்த வேலையும் செய்யலனாலும், என்கிட்ட எந்த காசு இல்லைனாலும் ஏசப்பா எனக்கு வழி நடத்துகிறார். எல்லா வகையிலும் வழி நடத்துகிறார். நான் ஏதாவது கேட்டேன்னா உடனே எனக்காக அவர் செஞ்சு முடிக்கிறார். நிறைய விஷயங்கள் செய்கிறார். இதுவேலும் செய்வார், நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்போது இவெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஸோ நாம் வந்து ஜபத்தில் தான் வைக்கிறேன். என்னுடைய எதிர்காலம், என்னுடைய வாழ்க்கை எல்லாமே ஜபத்தில் வச்சுருக்கேன்.
ஏசப்பா நிச்சயம் அற்புதங்கள் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் இந்த செய்கிற சுவிசேஷம் வந்து இங்கே மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சொல்லணும், உலகம் ஃபுல்லாக சொல்லணும் என்ன நான் வாஞ்சிக்கிறேன். நிச்சயமாக ஒரு நாள் செய்வேன். ஏசப்பா எனக்கு கிருபையாக வழிநடத்துவார் நான் விசுவாசிக்கிறேன். இப்போ இன்னும் நிறைய சொல்லணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ எனக்கு மனசில் பார்த்தா நான் சொல்லியிருக்கேன். இன்னும் சில டைம் வரும்போது சில சாட்சிகள்லாம் சொல்லுவேன். அதன் மூலம் என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் இருப்போம், தினமும் குடும்ப ஜபம் செய்வோம். அதிகாலை எழுந்து ஜபம் செய்யாமல் நான் விடுறதுனாலே கிடையாது. ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜபம் பண்ணுவேன். அதில் ஒரு அற்புதம் சொல்லிட்டுங்களா, எல்லாம் தூங்கிட்டு திடீர்னு எழுப்பிடுவாங்க. யார் எப்படின்னு தெரியாது. என்னுடைய டாக் இருக்கா, விடின்னு பேர். அவள் வந்து டக்குன்னு எழுப்பிட்டு போய் படுத்துப்பாள். எழுப்பி கூப்பிடுவா. ஆனால் எழுப்பிட்டு போய் தனியாக பத்துப்பா. ஏன்னா எழுப்பிட்டு பத்துக்கிற தான் டைம் 2 மணி 3 மணிலாம் இருக்கும். பார்த்தீங்களா எப்படி ஏசப்பா எழுப்புறாரு. சில டைம் நான் டக்குன்னு எழுந்துவேன். இது எப்படி இருந்தால் டைம் கரெக்டாக எழுந்து எதுக்காகனா என்னை எழுப்பி ஜபம் செய்ய வைக்கிறார். எழுந்து என்னை தேடு அப்படின்னு அவர் சொல்கிறார். அதிகாலை எழுந்து என்னை தேடுகிறவர் என்னை கண்டறிவார்கள் என்ற வசனம் சொல்வது போல் அதிகாலை எழுந்து ஜபம் பண்ணும்போது எனக்கும் நிறைய விஷயங்களை பேசிகிட்டே இருக்கார். அதுதான் நம்ம சொல்ல வரேன். இல்லை, ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளோ வகைட்டு இருந்தாலும் எனக்கான அந்த எழுப்புதலை ஏசப்பா கொடுத்துட்றாரு. உங்களுக்கும் அப்படி ஒரு அற்புதங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கலாம். நீங்களும் அதை வந்து சாட்சியாக சொல்லும் போதோ உங்களுக்குள்ளே ஏசப்பா அதிகமாக வருவார், நிறைய அற்புதங்கள் செய்வார். மற்றவர்கள் இதை பார்க்கும் போதோ ஏசப்பா யார், அவர் எப்படி இதெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு உணர்ந்து கொள்வார்கள். இதை பார்த்து கொண்டு நீங்களும் கூட ஏசப்பதற்கு அறியாமல் இருந்தால் ஜஸ்ட் அவரை போய் பாருங்கள். ஒரு ஜபம் பாருங்கன்னா ஜபம் பண்ணுங்கள். ஏசப்பா ஜபம் மட்டும் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அற்புதங்கள் நடக்கும். நான் ஒரு சாதாரண மனுஷன், நான் ஒரு பாவியாக தான் இருந்தேன், எல்லா ஒரு உலகக்காரர்களும் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஏசப்பாக்குள்ளே செய்கிற விஷயங்கள்லாம் வந்து மிகப்பெரிய ஆசீர்வாதம், சந்தோஷமாக இருக்குது. எனக்குள்ள மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்குது. ஸோ நீங்களாம் வந்து அவரை நம்பி ஒரு ஜபம் பண்ணுங்கள், உங்களுக்கு அற்புதம் கண்டிப்பாக செய்வார். இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்தவ மக்களை விட கிறிஸ்தவர்கள் அறியாத மக்களுக்கு ஜபம் செய்யும்போது கண்டிப்பாக உடனடியாக கேட்கப்படுது. நிறைய விஷயங்கள் நான் உணர்ந்து கொண்டேன். நிறைய விஷயங்கள் நிறைய பேர் என்கிட்ட சாட்சியாக சொல்லியிருக்காங்க. இன்னொரு தம்பியோட சாட்சிகள் நிறைய சொல்கிறாரு. நான் ரட்சிப்பு வந்த பிறகு ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ரட்சிப்புக்குள் வந்துட்ட பிறகு தினமும் ஆலயம் சென்று வருவேன், ஆட்டோவில் போய் வருவேன். அதில் ஒரு ஆட்டோக்கார தம்பி வந்து திடீர்னு பேசுகிறார். சார் நீங்கள் ஃபாஸ்ட்டாக அப்படின்னு கேட்டார். எனக்கு சிரிப்பு வந்துச்சு. என்ன ஃபாஸ்ட்டாக கேட்குறீங்க? இல்லை சாதாரண ஆள் தான். இல்லை உங்களை பார்த்தா தோணுது, எனக்காக ஜெபம் பண்ணுவீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டார். பண்ணுறேன் தம்பி அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஷாக்காக தான் சொன்னேன். எப்படி இருந்தால் எது மாதிரி கேட்க, நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லவே இல்லை அப்படின்னு நினச்சி. சரி ஜெபம் பண்ணுறேன் தம்பி, என்ன உனக்கு பிரச்சனைனா சொன்னால் அவங்க வீட்டில் பிரச்சனை, ஒய்ஃபோட பிரச்சனை, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னால் சரி ஓகே தம்பி ப்ரேயர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். இது ஒரு காரியம் எனக்குள்ளே. அது எப்படி இதெல்லாம் சொல்கிறேன், நம்ம ஒரு சாதாரண மக்கள், சாதாரண ஆள் சர்ச் போய் இப்படி சொல்கிறாருன்னு. அது பாருங்கள். இன்னொரு டைம் ஒரு ஆட்டோவில் போயிட்டு பைக்கில் போகும்போதோ ஒரு தம்பிட்டு பேசிட்டே வந்தேன். அவன் கிறிஸ்டியன் போய் முடியுது, நான் சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டேன்னா அவனே பேசிட்டே வந்தான். நான் சர்ச்சுக்கெல்லாம் போ தம்பி, கடவுளை தேடு, பாவிகளை தான் அதிகமாக நேசிக்கிறாரு, நானும் பாவியாக தான் இருந்தேன், நீ கடவுளை தேடு, கண்டிப்பாக அவனுக்கு ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னேன். அவன் கேட்டான், நீங்கள் ஃபாஸ்ட்டான? இல்லை தம்பி ஃபாஸ்ட்லாம் கிடையாது, நான் பாவியாக இருந்தேன், ரசிக்கப்பட்டு நான் உன்ன மாதிரி மனுஷன்தான், இப்போ கடவுளுக்குள்ள இருக்கிறதால நான் கூட சொல்கிறேன், அவ்வளோதான், உனக்காக ஜெபம் பண்ணுறேன் போகணும். அப்படி ஒவ்வொருத்தரும் இன்னொரு தம்பி அதே மாதிரி வீட்டுக்கு வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனாங்க. ஒவ்வொருத்தரும் என்னை தேடி வந்து ப்ரேயர் கொண்டு வராங்க. எப்படின்னே தெரியல. ஏன்னா நாம் வந்து அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. ஒரே விஷயம் தான் பண்ணேன். ஏசப்பாக்குள்ள நான் இருக்கிறதால ஜபம் செய்ய சொல்லி என்கிட்ட தான் வராங்க. அதை பெருமையாக சொல்ல, ஏசப்பா எனக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நான் கருதுகிறேன். எனக்கு செய்கிறத ஊழியமாக கருதுகிறேன். நான் ஜபம் வந்து ஒரு ஊழியமாக நான் செய்கிறேன். ஒவ்வொரு டைம் நடக்கும்போதெல்லாம் எதிர்பாராமல் எனக்காக ஜெபம் பண்ணுறீங்க, ஜெபம் பண்ணுங்கள். நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்கள ஃபோன் பண்ணி, உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி எனக்கு கால் பண்ணுறாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் எனக்கு கால் பண்ணி எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நிறைய பேர் எனக்கு அதை சொல்லியிருக்காங்க. ப்ரேயர் பண்ணியிருக்கேன், தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கேன். அப்படி தான் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்து என்னை ஏசப்பா வந்து என்னை உயர்த்தி வச்சுருக்கார், அவருக்குள்ளே உயர்த்தி வச்சுருக்கார். இது யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். என்னை எந்தளவுக்கு உயர்த்திருக்காரு பாருங்கள். இன்னும் மேன்மேலும் என்னை உயர்த்துவார் நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். கீழானவை நாடாமல் மேலானவை நாடுங்கள் என்று சொல்லுகிறார். மேலானவைன்னா தேவனை நோக்கி காத்திருக்கிறது தான். நம்ம அவரை நோக்கி மேலே வானத்தில் இருக்க அவரை நோக்கி காத்திருக்கும் போது ஏசப்பா நிச்சயமாக நமக்கு உண்டான நன்மைகளை அவர் செய்வார்.
அதற்கு தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், குறைவாக கூட கொடுக்கப்படும் தான் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி எல்லார் லைஃப்லையும் கண்டிப்பாக அப்படி ஒரு வாழ்க்கை, அப்படி ஒரு அதிசயத்தை ஏற்ப கண்டிப்பாக செய்வார். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவர் ரட்சிப்பார். இன்னும் நிறைய சாட்சிகளை நான் தொடர்ந்து கொடுப்பேன். இந்த சாட்சிகள் கொடுத்த இயேசுவுக்காக நன்றி, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.